என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்றதை ரீட் பண்ணிக்கலாம். இஃப் எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f alpha in whole inverse is equals to f minus alpha. அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு எஃப் ஆல்ஃபான்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்வர்ஸும் இந்த மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் ஃபார்மும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன, ஃபைனல் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்றதை நம்ம ஃபைனலாக செக் பண்ணணும். இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்கும்போது இந்த எஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்குற இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வே ஆஃப் டிஃபைனிங் த ப்ராப்ளம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எப்பயும் எழுதுவோம், பட் இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆல்ஃபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ், அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். தென் தேர்ட் இன்வர்ஸ் ஃபார்ம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு இன்வர்ஸ் ஃபார்முலா என்னன்னு ஆல்ரெடி தெரியும். ப்ராப்ளம் செய்யும்போது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் எஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான டிஃபைனிங் த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணிவிட்டு தென் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட்லி நம்ம ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயும் சொல்யூஷன்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் அதாவது எஃப் ஆல்ஃபா, இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். எப்பயுமே நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணுவோம், ரைட்டா? இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக எஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது வந்து என்னத்தை டினோட் பண்ணுதுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் எஃப் ஆல்ஃபா. இங்கே இருக்கிற ஒரு ஆல்ஃபாக்குமே வந்து செப்பரேட் வேல்யூஸ் இந்த ஆல்ஃபா பொறுத்து சேஞ்ச் ஆகுன்றது தான் எஃப் ஆல்ஃபாவோட மீனிங். இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ 1 இருந்ததுன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆல்ஃபாக்குமே வேல்யூ 1 தான் இருக்கும். அந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி இருக்கும்ன்றது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸுக்கு இடையில தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதணும். இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போடக்கூடாது, ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸும் காஸ் ஆல்ஃபா எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிட்டு ஒன்லி திஸ் 2x2 மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு திருப்பி என்ன வேல்யூ கிடைக்கும்னா காஸ் ஆல்ஃபா. 0 × 0 இஸ் நத்திங் பட் 0 அகெயின். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது நமக்கு இன்னொரு மைனஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கும். வை? பிகாஸ் நம்ம கோஃபேக்டரில் இந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருக்க செகண்ட் எலிமெண்ட்டுக்கு தான் நெகட்டிவ் கொடுப்போம். ஸோ இங்கேயும் அது நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த எலிமெண்ட்டை இங்கே காப்பி பண்ணியாச்சு. தென் இப்போ இந்த காலமையும் இந்த ரோவையும் டெலீட் பண்ணிட்டா எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது 0 × cos alpha
which is nothing but 0. 0 into minus sin alpha is 0. So this is the value. And moving on to the third element, அதாவது sin alphaன்ற elementக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், which is 0 into 0 is 0. again இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு மைனஸ் சைன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ இது வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, தென் இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா minus 0 plus sin alpha into sin alpha. நான் 0 எல்லாத்தையும் மோஸ்ட்டாக இந்த ஸ்டெப்பில் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபாவை நம்ம காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு எழுதணும். தென் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபாவை சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு எழுதணும். இன்னொரு மேஜர் மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த காஸ் ஆல்ஃபா இங்கே இருக்குது, ஸோ நான் இதை என்ன எப்படி எழுதுவேன்னா காஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்ட்னு எழுதுவேன். நீங்கள் எழுதக்கூடாது. வை? பிகாஸ் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூவும் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே நம்ம காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா தானே தவிர காஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இதை எழுதிடக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் 11th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், விச் இஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இஃப் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் இந்த சிம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் ஆல்ஃபா இஸ் அ நான் சிங்குலர் matrix. Then இப்போ f alpha நான் சிங்குலர்னு இருக்கும்போது f alpha the whole inverse will exist. அது எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்றது ஒரு கண்டிஷன். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எஃப் ஆல்ஃபா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால அதோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம், விச் இஸ் ஃபைண்டிங் அட்ஜாயிண்ட். நவ் adjoint of A is equals to, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எலாபரேட்டட் வேலே அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. வை? பிகாஸ் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, இல்லை எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஆகும் அப்படின்ற மாதிரி ஆள்னா நீங்கள் ஷோராக இந்த மாதிரி எலாபரேட்டட் ஸ்டெப் செஞ்சுட்டு தென் யூ கேன் மூவ் ஆன் டு தட் சிம்பிளர் ஸ்டெப்ஸ். வை? பிகாஸ் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருதுன்னா இந்த மாதிரி எலாபரேட்டட் வேல செய்யும்போது மிஸ்டேக்ஸோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் எலாபரேட்டட் வேலை செஞ்சு பழகிக்கோங்க. இன்னும் இந்த ப்ராப்ளம்லாம் செஞ்சு வெல்வர்ஸ்டு ஆகிட்டீங்க, எனக்கு இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிட முடியும் அப்படின்ற நிலமையில இந்த எலாபரேட்டட் வேயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 0 0 காஸ் ஆல்ஃபா. நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நான் அந்த கிவன் எஃப் ஆல்ஃபாவை இங்கே சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எலிமெண்ட், அதாவது இந்த 0க்கு தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த காலமே இந்த ரோவே நம்ம ஹைட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும், விச் இஸ் 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா அண்ட் காஸ் ஆல்ஃபா. 0 0 minus sin alpha cos alpha. Another one important thing, cofactor na என்னன்னு already தெரியும், which is a signed minor. So நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்தாகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட், தென் தேர்ட் ரோல இருக்கிற
middle element which is the second element. இந்த diamond shapeல இருக்கிற இந்த 4 elementsக்கும் நம்ம negative sign கொடுத்தாகணும். Why? Because cofactor is in signed minor. Okay. இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு அதாவது சைன் ஆல்ஃபாக்கு தான் நம்ம கோஃபேக்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரோ அண்ட் காலம் கேன்சல் பண்ணிவிட்டு 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா அண்ட் 0 இஸ் த வேல்யூஸ். அதுதான் எழுத போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் adjoint of A is nothing but the transpose of the cofactor of A. இங்கே transpose மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. தென் இங்கே செகண்ட் ரோல இருக்க எலிமெண்ட்டுக்கு வரலாம் which is 0. ஸோ இந்த காலம் அண்ட் இந்த ரோவை நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 0 sin alpha 0 and cos alpha. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் நம்ம நெகட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 1க்கு இப்போ கோஃபேக்டா கண்டுபிடிக்கிறோம்னா இந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜ் அதாவது இந்த cos alpha sin alpha மைனஸ் sin alpha and cos alpha தான் இங்கே வரும். அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. தேர்ட் எலிமெண்ட் இஸ் 0. ஸோ இந்த காலமே இந்த ரோவை ஹைட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது cos alpha 0 மைனஸ் sin alpha 0. தென் இந்த எலிமெண்ட்டுக்கானது 0 sin alpha 1 0. இந்த ரோல இந்த மிடில் எலிமெண்ட்டுக்கு தான் நெகட்டிவ் சைன் வரும். ஸோ இந்த 0க்கு தான் மைனஸ் சைன் வரும். இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் நம்ம காப்பி பண்ணணும். which is cos alpha sin alpha 0 and 0. இப்போ இந்த cos alphaக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த காலம் அண்ட் இந்த ரோ வந்து கேன்சல் ஆகும். ஸோ பாக்கி இருக்கிறது cos alpha 0 0 and 1. இதுதான் elaborated way of writing the cofactors. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். 1 into cos alpha is cos alpha. 0 into 0 will be 0. Again minus of 0 into cos alpha will be 0. 0 into minus sin alpha will also be 0. Why? Because 0 multiplied by anything is 0. So எல்லாமே 0 ஆயிடுச்சு. இங்கே அதே மாதிரி 0 into 0 is nothing but 0 again. 1 into minus sin alpha will be minus sin alpha. Already ஒரு minus இருக்கும். So plus sin alpha. Next rowல already ஒரு minus இருக்கு. Then 0 into cos alpha is 0. 0 into sin alpha is also 0. Then இந்த இதில் cos alpha into cos alpha is nothing but cos square alpha. cos alpha whole square ni எழுதக்கூடாது. Then plus sin alpha into minus sin alpha is minus sin squared alpha. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சு. sin squared alpha. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. தென் cos into 0 is 0. Then sin into 0 is also 0. Last rowல 0 into 0 is 0 and 1 into sin alpha is minus sin alpha. Then minus sin already இருக்கு. 0 into cos alpha is 0. 0 into sin alpha is also 0. Then this two. Cos alpha into 1 is equals to cos alpha. 0 into 0 will be 0. இந்த டிரான்ஸ்போஸை மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. தென் இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதலாம். choose cos alpha minus 0 is cos alpha. 0 minus 0 is 0. 0 plus sin alpha is sin alpha.
0. Cos squared alpha plus sin squared alpha already நம்ம trigonometric identitiesல படிச்சிருக்கோம், which has a value of 1. So sin squared alpha plus cos squared alpha நம்ம 1 ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். Then minus 0 is 0. 0 minus sin alpha is minus sin alpha. 0 minus 0 is 0 and cos alpha minus 0 is cos alpha. இதை இன்னும் டிரான்ஸ்போஸ் பண்ணாதனால டிரான்ஸ்போஸ்னு மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த ரோவை இங்கே காலமாக சேஞ்ச் பண்ணணும், which is cos alpha 0 and sin alpha. Then second ரோவை இங்கே செகண்ட் காலமாக மாற்றணும், which is 0 1 and 0. தேர்ட் ரோவை இங்கே தேர்ட் காலமாக மாற்றணும், which is sin alpha 0 cos alpha. இதுதான் adjoint of f alpha. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம A இன்வர்ஸோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். We know that A inverse is equals to 1 by determinant of A multiplied by adjoint of A. இப்போ மேட்ரிக்ஸை ஏன்னு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். நமக்கான கொடுத்துருக்கிறது எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் எஃப் ஆல்ஃபான்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா determinant of f alpha, then which is multiplied by adjoint of f alpha. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம appropriate பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வர வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி determinant of f alpha கண்டுபிடிச்சிட்டோம், which is nothing but 1. இப்போ இந்த adjoint வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், which is cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 and cos alpha. The final resulting f alpha whole inverse is equals to 1 by 1 is nothing but the same one. So இந்த மேட்ரிக்ஸை மட்டும்தான் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கணும், which is cos alpha square brackets மறந்துடக்கூடாது. cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இதுதான் final f inverse, which is the left hand side. ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணலாம். right hand side la we should find f minus alpha, right? So f alpha matrix la எந்தெந்த இடத்துலலாம் ஆல்ஃபா வந்ததோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே காஸ் ஆல்ஃபா எலிமெண்ட் இருந்துச்சு, ஸோ காஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். 0 மட்டும்தான் செகண்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூவே இல்லாதனால ஜஸ்ட் த சேம் எலிமெண்ட் வில் பி ரிட்டன். தென் இங்கே சைன் மைனஸ் ஆல்ஃபா, இங்கே சைன் ஆல்ஃபா இருந்துச்சு, சைன் மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இட் வில் பி 0 1 and 0. ஆல்ஃபாவோட வேல்யூஸ் எங்கெங்கே இருந்ததோ அங்கங்கே மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த 0 1 இந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. வை? பிகாஸ் அங்கே ஆல்ஃபா டேர்மே கிடையாது, நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இங்கே இருந்த டேர்ம் என்னென்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா. அப்போ இங்கே மைனஸ் ஆஃப் சைன் மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகும். இங்கே இருந்த எலிமெண்ட் 0, ஸோ ஜஸ்ட் 0. இங்கே இருந்த எலிமெண்ட் காஸ் ஆல்ஃபா, விச் இஸ் காஸ் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா சைன் மைனஸ் தீட்டா வில் பி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சைன் தீட்டா.
இங்கே இருக்கிற தீட்டாவில் இருக்கிற மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் சைன் தீட்டான்னு மாறும். The second identity is cos minus theta will be equals to just the same cos theta. அந்த மைனஸ் வேனிஷ் ஆகிடும். ஜஸ்ட் காஸ் தீட்டான்னு சேஞ்ச் ஆகிடும். அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். தீட்டா இருக்கிற பிளேஸில் இங்கே ஆல்ஃபா இருக்குது. அது மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ cos minus alpha is nothing but cos alpha by using this identity. So cos alpha 0. Sin minus alpha will become as minus sin alpha by using this identity. So minus sin alpha. Then 0, 1, 0 will be the same. Minus of sin minus alpha will become as minus of minus sin alpha by using this identity. Minus of minus sin alpha will become as just sin alpha. Then 0 will be the same. Cos minus alpha is nothing but cos alpha. இதை 2ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச 1, அதாவது இந்த ஈக்குவேஷன் 1ம் 2ம் சேம் தான், ரைட்டா? ஸோ LHS, which is left hand side, LHS is nothing but left hand side is equals to right hand side. ஏன்னா 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ left hand side equal to right hand side, which is f alpha the whole inverse is equals to f minus alpha. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஷோ தட், ப்ரூவ் தட்னு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஃபைனல் வேர்ட் என்னவா இருக்கணும்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி எழுதி இந்த ப்ராப்ளம் முடிச்சிடணும். இது வர கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வே ஆஃப் சால்விங் திஸ் ப்ராப்ளம். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். And thank you for watching.